அதனாலதான் எனக்கு கோபம் வரும். நீங்க தானே கேட்டீங்க எதனால கோபம் வரும்னு. அதனால தானே சொன்னேன். அதுவும் தப்பா? இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் ஸ்டூடியோ விட்டே போயிடுவேன், இந்த இருக்கை விட்டு போயிடுவேன், உங்களை விட்டே கிளம்பிடுவேன். சரி கிளம்புங்க, அதான் நல்ல கருத்து. சரி, ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை அதாவது ஒருத்தவங்க நமக்கு பிடித்தவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த சூழலை வைத்து ஒரு பாடல் செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த பாடல் பாத்தீங்கன்னா வானொலியில முதல்நிலை பாடலா இடம்பெற்றிருக்கு. பல வாரங்களா பாத்தீங்கன்னா அந்த முதல்நிலை 10 பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுல இடம் பிடித்த பாடல் பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமா, நான் உன்னை விட்டு செல்வேன். இந்த பாடல் பற்றி பேசுவதற்காக லுவனேஷ், எம்ஜிஆர் மற்றும் தாரணி மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். அவர்களை பாட வைக்க போறோம். ஆமா, நிச்சயமாக அவங்கதான் பாடணும், நீங்க பாடாதீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் லுவனேஷ். வணக்கம் தாரணி. வணக்கம். அருமையான ஒரு பாடல் கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, முதல்ல லுவனேஷ், எம்ஜிஆர் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் லுவனேஷ் எம்ஜிஆர். நான் பிணையில வரேன். அது என்ன எம்ஜிஆர்னு சேர்த்து சொல்லிருங்க. ஏன்னா முதல்ல எப்போதும் பேர் முன்னதான் அடைமொழி இருக்கும். எம்ஜிஆர் லுவனேஷ் வச்சிருந்தா கூட நான் எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்னு நான் வச்சிருப்பேன். இப்ப லுவனேஷ் எம்ஜிஆர் நான் ஒரு என்ன சொல்றேன்னா, நான் எம்ஜிஆர் ரசிகர் தான். ஆனா எம்ஜிஆர்ன்றது மிதுனேஷ் குணாசேகர் அப்புறம். ஸோ என்னோட முழு பேரை அப்படி சுருக்கி லுவனேஷ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கூப்பிட்டாங்க. சரி, ஸோ அப்படியே லுவனேஷ் எம்ஜிஆர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க. ஆமா, அதுவும் கரெக்டா எம்ஜிஆர்னு வந்திருக்கு பாருங்க. நான் பிணைங்களையும் வந்திருக்கேன். நான் ஒரு ஹெச்ஆர் எம்என்சி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். சரி தாரணி, நீங்க சொல்லுங்க. அழகா உட்காந்துருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க பெயர்லாம் சொல்லுங்க. என் பேர் தாரணி மோகன். முழு பேர் தாரணி மோகன். தாரணி மோகன். நானும் பிள்ளைங்களையும் தான் வந்திருக்கேன். நான் ஒரு தாதியரா, அதாவது ஒரு ஸ்டாஃப் நர்ஸா பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப எப்படி இந்த மாதிரி பாடல்கள் வந்தீங்க? ஒரு தாதியரா இருக்கு, மருத்துவம் தானே செய்யணும், அங்கேயே பாடல் பாட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட். அப்புறம் எனக்கு ஒரு வயது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் ஃபங்க்ஷன், வீட்டிலே ஒரு பாத்ரூம் சிங்கர் மாதிரி ரொம்ப ஆர்வம் பாடுறதுல. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு மூலியமாக தான் நான் இங்கே அந்த வாய்ப்பு உங்களுக்கு வளர்ந்தது நம்ம லுவனேஷ். நீங்க சொல்லுங்க லுவனேஷ், நீங்க எப்படி இசைத்துறைக்கு வந்தீங்க, எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது, அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, முத நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். யூடியூப்ல வீடியோ லைக்கிறது என்னோட ஃப்ரெண்ட் முனிகானோட பிணைங் பிஸ்தான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய காலேஜில் இந்த மாதிரி கிளாட்டாக வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி, ஸோ அந்த பிணைங் பிஸ்தா என்னாச்சுன்னா ஒரு 200K மேலே வியூஸ் கிடச்சிச்சு. ஸோ இதில் கிடைச்ச ஆர்வம், இது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சந்தோஷத்தில் மியூசிக் வீடியோவில் செய்யலான்ட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அது இடைப்பட்ட காலத்தில் தான் உங்களுக்கு இசையில் ஆர்வமா, இல்லை சிறு வயதுலேருந்து உங்களுக்கு? சின்ன வயசுலேயே நான் எனக்கு ஃபோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் ரொம்ப ஆசை. அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால நல்லா. சரி, இப்போ நான் உன்னை விட்டு செல்வேன், இந்த பாட்டுக்கு நம்ம வருவோம். அதாவது இவங்க சொன்னாங்க நீங்க தான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன் இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்தீங்க? இது என்ன பாடல் எழுதுன அந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க. ஓகே, இந்த பாடல சிறப்பாக எழுதுறது ஜெயக்குமார், மியூசிக் போட்டது சுரேஷ் பேஷி. ஆக்சுவலி இந்த பாட்டோட கருத்து என்னன்னா, ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஆண் மகனின் என்ன சொல்றது, ஒரு பெண்ணு அவங்களை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அவங்க திருப்பி ஒரு கோபமா விட்டு சென்றுறாங்க. அதன் பிறகு அவருடைய அந்த கோபம் ஏக்கமா இருக்கு. எஸ், ஏக்கமா அவங்க பாடுற ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி தான் செய்யும் போது அந்த பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி பேசிக்காக ஒரு ஆம்பளை பையன் மட்டும்தான் பாடுற மாதிரி. அப்போ என்னோட ஃப்ரெண்ட் எல்வின் அவங்க ஒரு சஜஷன் பண்ண, ஏன் இந்த பாட்டை நீ ஒரு கேர்ள் ரிப்ளை பண்ற மாதிரி இப்படிதான் கோபமா சொன்னாரா? எப்படி அப்படியே கோபமா சொல்றாங்க. அந்த காதலோட அந்த பாடலை படிக்கும்போது அந்த ஒரு மாதிரியான ஒரு பெண் குரல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாரணி இதுக்கு மேல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நான் பார்த்தேன். அவங்க வாய்ஸ்ல ஒரு ஜீவன் இருக்கு. ஸோ அவங்களை கன்ஃபார்மா அவங்க இருக்கிற டேலண்ட்டை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்ட்டு ரொம்ப நாளா ஒரு யோசனை. அப்போ எனக்கு இது கிடைச்ச வாய்ப்பை கண்டிப்பா உங்களை வச்சு செய்யணும்ட்டு. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஜீவன் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பிறந்த பாடல் எங்களுக்காக முதல் பாடிக்கிறேன். இளையம் இங்கு தவிக்கின்றதே, உயிரும் இங்கு அழைகின்றதே, நான் எல்லா உலகத்திலே நீ வாழ வேணும், நீ வாழ வேணும், கனவோடு வாழ்ந்தேன் நானும், என்றோ
செல்வேன் போ அன்பே புறமாய் உன்னை விட்டு செல்லவா ஹோ ஹோ ஹோ. இது வந்து அந்த ரிப்ளை. அருமை அருமை அருமை. உண்மையிலே ஜீவன் இருக்கு. அவர் சொல்லும் போது கூட நான் நம்பல, இப்ப நம்புறேன். ரொம்ப இனிமையா இருந்துச்சு உங்க குரல். நீங்க 2 வரி தான் பாட்டீங்க, அதுல ஓன்னு தான் ஸ்டார்டிங் பாட்டம். இப்போ நான் உங்களுக்கு பாடிட்டேன். இல்லைங்க, இப்போ வந்து நீங்க பாடலாம், ஆனா வந்து ரசிகர்கள் நினைப்பாங்க தாரணி மட்டும் பாடிட்டாங்களே, இப்படி லுவினேஷ் வந்து பாடவே இல்லை அப்படின்னு. குரலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அப்புறம் பாட வைப்போம். இல்ல, அவர் நல்லா பாடுவாரு, இருந்தாலும் நமக்கு ஒரு இடைவெளி தேவைப்படுது. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சதிவ பேசுவோம். இதயம் இங்கு தவிக்கின்றது, உயிரும் இங்கு அலைகின்றது, நீ எல்லா உலகத்தில் நான் வாழ்வதில்லை, நான் வாழ்வதில்லை. தினந்தோறும் கண்ட கனவு இன்றோடு முடிகின்றதே, காலம் தோறும் உன்னோட வாழ்ந்த நினைவுகள் என்னை கொள்ளுதே. அந்த விட்டுட்டு போன கோபம் கடுப்பு எல்லாமே அவருக்கு தெரியுது பாருங்க. அருமை, ரொம்ப அழகா பாடுறீங்க லுவினேஷ். நன்றி நன்றி. இதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, எனக்கு ரெட்ட பிள்ளை பிறந்த சந்தோஷம். அதாவது என்னோட பாட்டு வந்து டாப், ஐ மீன் 4வது பாட்டு வந்து ஸ்டிங்கர்ஸ் மோட்டோ கிளப் பாட்டும் இருக்கு. அப்புறம் 1வது பாட்டு வந்து நான் உன்னை விட்டு செல்வேன்னு இருக்கு. ஸ்டிங்கர்ஸ் மோட்டோ கிளப் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு மோட்டோ கிளப் மையப்படுத்தி எப்படி வந்து ரிங் அந்த லைட்டு அதெல்லாம் வச்சு வந்து பாட்டு அதை நானே எழுதுறேன். நீங்களே சொந்தமா நானே சொந்தமா எழுதுறேன். நீ பாடகர் மட்டும் இல்ல, வரிகளும் எழுதுவீங்க. வரிகள் எழுதும்போது என்ன நினைப்பீங்க? எப்படி இப்போ உள்ள ரசிகர்கள் வந்து கவர்ற வகையில எப்படி என்ன விஷயத்தை வந்து மையமா வைத்து எழுதுவீங்க? ரொம்ப ஃபன்னா இருக்கணும், கேட்டு உடனே புத்து உணர்ச்சியா இருக்கணும், ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஸோ அந்த ஃபீலிங் நம்ம கொடுத்துட்டோம்னா வந்து அவங்க கேட்கும் போதே அவங்க வந்து அவங்க அந்த பாட்டை வந்து ரசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸ்டிங்கர்ஸ் மோட்டோ கிளப் இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும் போதுல வந்து நான் ஒரு ஃப்ரெஷ் டேலண்ட், இதுக்கு முன்னா வந்து எனக்கு பினாய் பிஸ்தா, ஷே ஃபாத்திமா அந்த மாதிரி பாட்டு தான் இருந்துச்சு. ஸ்டிங்கர்ஸ் பாட்டு கொடுத்து மிஸ்டர் தேவாவும் மிஸ்டர் கதிரேஷும் வந்து நீங்க செய்யுங்க ப்ரோ, இந்த பாட்டு நீங்க செய்யுங்க. இது வந்து இந்த பாட்டு வந்து 4வது இடம் வந்தது ரொம்ப அருமையா இருக்கு. சரி, இவ்வளவு வெற்றிகள் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தது என்ன அப்படின்ற கேள்விகள் கண்டிப்பா நிறைய இருக்கும் இல்லையா? அடுத்து என்ன மாதிரி பாடல் வந்து நீங்க கொடுக்க போறீங்க? இது வந்து மக்கள் கொடுத்த இடம். இது பாத்தீங்கன்னா டாப் 10 பாத்தீங்கன்னா மக்கள்ல தேர்வு எடுத்த இடம். ஸோ இவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்ல ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் வெரி வெரி மோட்டிவேட்டட். நான் இன்னும் நிறைய பாட்டு செய்யணும். ஸோ இந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரோட் சைட் ரோமியோன்னு ஒரு பாட்டு இருக்கு. ரோட் சைட் ரோமியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உன்னை விட்டு செல்வேன் வந்து ஒரு சுகமான சென்டிமெண்டல் EDM சாங். ரோட் சைட் ரோமியோ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாப் சாங். அந்த மாதிரி அது மாதிரி வந்திருக்கீங்க பாடலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு கேர்ளை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த பாட்டு வந்து அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. என்னோட பாட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஒரு விஷயமும் நான் என்ன விட்டு சொன்னா அது சென்டிமெண்டல் பாட்டு. இது வந்து ஒரு பாப் பாட்டா இருக்க போது. ஸோ மக்கள் தான் வந்து ஏத்துக்குவாங்க தெரியல, ஆனா நம்புறேன் ஏத்துக்குவாங்க. நிச்சயமா ஏத்துக்குவாங்க. தாரணி நீங்க சொல்லுங்க, அந்த வகையில வந்து நீங்க நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பாட்டு பாடுவீங்க, எப்படி அந்த அனுபவத்தை சொல்லுங்க. முறையா கற்றுக்கொண்டீங்கன்னா இல்லை கேள்வி ஞானம் தானே? பாடு. கேள்வி ஞானம் தான். எனக்கு முறையாக கற்றுக்கணுன்றது ஆசை. பட் வந்து அப்போ படிக்கிற டைமில் கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ நான் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், ஃபேமிலி கேதரிங், அப்புறம் ஸ்கூல் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நான் ரொம்ப பாடி வந்திருக்கேன். ரொம்ப வீட்டில் தான் ரொம்ப பாடிட்டு அது ஒரு பயிற்சி மாதிரி ரொம்ப பாடி. அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு லுவினேஷ் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த பாடலும் நல்ல வெற்றி, மக்களிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. மாற்றம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பாடல் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி இருந்த தாரணிக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசங்கள் நீங்கள் உணர்றீங்க? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய வேறுபாடு இருக்குது. எப்படின்னா முன்ன வந்து ஒரு வீட்டுக்குள்ளாரே பாடிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு சிறிய அளவில் தான் நான் வந்து அறிமுகமானேன். ரொம்ப பேருக்கு எனக்கு தெரியாது. லுவினேஷ் எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய அளவில் அறிமுகம் ஆகிட்டேன்னு நிறைய விஷயத்தை பார்த்து எனக்கு
கிடைக்கிற ஃபோன் கால்ஸ், இந்த மாதிரி மெசேஜஸ், வாட்ஸ்அப்பில் அப்புறம் வாக்களிக்கிறது, இதெல்லாம் நான் பார்த்தேன். நம்மளும் பெரிய அளவில் அறிமுகமாயிட்டோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இப்ப தாரணினா யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஷாக்கிங் கலந்த ஒரு ஹாப்பினஸ். அந்த மாதிரி எப்படி சரி, 2 பேரும் உங்களுடைய பாடல்கள் பத்தி சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன பாடல் கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா இந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய பேர் உறுதுணையா இருந்திருப்பாங்க. இந்த இடத்த அடைஞ்சிருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த குறிப்பா விழுதுகள் நிகழ்ச்சி இது என்னோட ஒன் ஆஃப் என்னோட லைஃப் கோல் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்னா எங்க அம்மா என்ன சொல்றேன்னா அன்னடிக்கும் பார்ப்பாங்க. பெற்றவங்களுக்கு தான் அவங்க பிள்ளைங்களை பற்றி தெரியும், எந்த பிள்ளை எப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பாட்டோட ஆடிஷன்னா கூட அவங்க எழுதி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் அவங்களோட ஆசை இது. எங்கள் அம்மா இப்போ இல்லை, அதனால இந்த இடமே ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். கண்டிப்பா அம்மா இல்லைனாலும் இந்த நேர்காணல கண்டிப்பா அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பா எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றேன்னா, ஒரு பாட்டு யார் பாடியிருக்காங்க, யார் ரிலீக் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எங்க அப்பா சொல்லுவார். அதனாலதான் இந்த பாட்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய அன்புனாலதான் நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க இப்ப. கண்டிப்பா சரி, நிச்சயமா எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா தவறாம நம்ம நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. கண்டிப்பா இங்க வர்றது ஒரு வெற்றி, ஒரு கனவு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இருவரும் சேர்ந்து ஒரு பாடல் எங்களுக்காக. ஏன்னா முதல்ல தனித்தனியா பாடுறீங்க, இப்ப இருவரும் சேர்ந்து ஒரு பாடல் எங்களுக்காக. ஓகே, நான் இப்படி சொல்லியிருக்கோம். வாழகே அருகே என்னை விட்டு செல்லமா, அழகே அருகே என்னை விட்டு செல்ல. அழகா தூரமாய் உன்னை விட்டு செல்லை போ, அன்பே உரமாய் உன்னை விட்டு செல்வேன். அருமை 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 அருமை. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் அருமையான பாடல்களை எங்களுக்காக பாடி தந்ததுக்கும், நல்ல ஒரு படைப்பு நம்ம தேசிய மக்களுக்காக கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுடைய அடுத்த திட்டம் சொன்னீங்களா, அடுத்த ஆல்பம் கண்டிப்பா மக்களுடைய நிறைய ஆதரவு கிடைக்கணும், எல்லாருக்கும் கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு விழுதுகள் சார்பாக வாழ்த்துக்கள். வந்த மைக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நல்ல அழகான பாடல் இல்லையா? அழகான பாடல், நல்ல ஒரு வரிகள். நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி மக்களுடைய வரவேற்பு இருக்குல்ல, நல்ல படைப்புகள் வரும்போது கண்டிப்பா மக்கள் அதற்கு ஏற்ற வரவேற்பு கொடுப்பாங்க. அதனால இன்னும் நிறைய சிறந்த படைப்புகளை அந்த கலைஞர்கள் வழங்க முடியும். கண்டிப்பா நிறைய பேருக்கு அவர் சொன்னது போல விழுதுகள்ல என்னையும் நேர்காணல் செய்யணும், எனக்கு இந்த திறமை இருக்கு, நானும் நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்கேன், இங்க வர்றதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக என்னுடைய மின்னஞ்சல் முகவரி VZTL@gmail.com அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சியில் இறுதியில தான் சொல்லுவேன், நான் இப்பயே சொல்லிடுறேன். இல்ல இப்பயே அவங்க அனுப்பி வைக்கலாம் தாராளமாக. அது வேற இன்னும் நிறைய பேருக்கு தெரிந்தவர்கள் கூட இருப்பாங்க, அவர்களை பற்றி விவரங்களும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். முடிந்த அளவுக்கு அவர்கள் அழைத்து நம்மளுடைய தயாரிப்பாளர் தேர்வு செஞ்சு அவர்கள் நம்ம நேர்காணல் செய்யணும். கண்டிப்பாக இன்று உங்களுக்காகவே வாங்க பேசலாம் அங்கும் காத்துக்கொண்டே இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்தே